லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். காஞ்சிபுரம் அருகே கட்டப்பட்டு 3 மாதங்களே ஆன ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் வகுப்பறை சீலிங் இடிந்து விழுந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன்ராஜ். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அருகே குருவிமலை அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறை சரிந்து விழுந்தது மற்றும் வகுப்பறையில் உள்ள அலமாரிகள் விரிசல் விட்டு அதனுடைய சுவர்கள் விரிசல் விட்டு காணப்படுகிறது. இவை புதிதாக கட்டப்பட்டவை. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அருகே குருவிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 150 மாணவ மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த கட்டிடம் பகுதி காரணமாக 2010ஆம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பாக புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் கட்டப்பட்டு 10 வருடங்கள் கழிந்த நிலையில் அந்த கட்டிடம் உறுதித்தன்மை இல்லாத காரணத்தால் புதிதாக கட்ட வேண்டும் என்ற சூழலில் கடந்த 2021ஆம் ஆண்டு புதிய ஒப்பந்த பணி கோரப்பட்டு சுமார் 60 லட்சம் செலவில் புதியதாக 6வது, 7வது, 8வது வகுப்பறைகள் புதிதாக கட்டப்பட்டு கடந்த 5 மாதங்களுக்கு முன்புதான் இந்த பள்ளி கட்டிடங்கள் துவக்கப்பட்டன. இந்நிலையில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் காலையில் இறை வணக்கத்துக்காக சென்றிருந்த நிலையில் 7ஆம் வகுப்பறையில் உள்ள மின்விசிறிக்கு மேலே இருந்த கட்டிடத்தின் சீலிங் பெயர்ந்து விழுந்துள்ளது. அவ்வாறு விழும்போது அந்த மின்விசிறி மீது விழுந்து மின்விசிறி ஒரு பக்கமாக டேமேஜ் ஆனது. இந்த சூழ்நிலையில் சத்தம் கேட்டு விரைந்து வந்த மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பள்ளி கட்டிடத்தின் சீலிங் இருந்து கண்டு மிகுந்த அதிர்ச்சி அடைந்தனர். இவர்கள் இறைவணக்கத்துக்காக சென்றிருந்த சூழ்நிலையில் இந்த வகுப்பறை கட்டிடம் வகுப்பறை சீலிங் இடிந்து விழுந்தது அவர்கள் தப்பிக்க ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது. மற்ற நேரங்களில், அதாவது வகுப்பறை நடக்கும் நேரத்தில் இந்த பள்ளி கட்டிடத்தின் சீலிங் ஒரு சரிந்து விழுந்திருந்தால் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிச்சயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அவர்கள் இறைவனுக்காக சென்றிருந்த சூழல் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. புதியதாக 61 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக 3 வகுப்புகள் கட்டப்பட்டு அது தற்போது 5 மாதங்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது திடீரென இந்த 7ஆம் வகுப்பறையில் உள்ள சீலிங் பெயர்ந்து விழுந்துள்ளது. மேலும் 6, 7, 8 ஆகிய வகுப்பறையில் உள்ள அலமாரிகளும் விரிசல் விட்டும் அந்த சுவர்களும் விரிசல் விட்டு காணப்படுகிறது. எனவே இதே மாதிரி கட்டப்பட்ட 6வது, 8வது வகுப்பறை கட்டிடங்களும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும். பள்ளியில் புதிய கட்டப்பட்ட இந்த மேற்கண்ட 3 கட்டிடங்களும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அவை மாணவ மாணவிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் இருப்பதாக உறுதி செய்ய வேண்டும் என இங்கிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோருகின்றனர். அதாவது புதியதாக 61 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 3 வகுப்பறைகளும் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.